வணக்கம் நண்பர்களே. சாத்தான்குளம் வழக்கில் நேற்று 9 போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள் என மதுரை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பு விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. நேற்று தீர்ப்பு அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றவாளிகள் 9 பேரும் போலீஸ் வேன்லேருந்து இறங்கும்போது அந்த பணியில் உள்ள காவலர்கள் எப்படி மிடுக்கோடு இறங்கினாங்களோ அதே தோரணையில் அதே உடை பாவனையில் அந்த குற்றவாளிகளும் இறங்கி வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி அவங்க திருப்பி வேனில் ஏறும்போதும் தீர்ப்பு சொல்லிய பிறகு அவங்க வேனில் ஏறும்போதும் அதே மாதிரி ஏறினாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசும்போது என்ன தோரணையில் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு சிறையில் இருக்கிறவங்க நம்ம ஒரு குற்றம் செஞ்சிட்டோம், குற்றவாளி ஆகிட்டோம், இன்று நீதிமன்றம் நம்மளை தண்டிச்சிருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் கூட அவங்க முகத்தில் அந்த கவலை என்பதே இல்லாமல் அவங்க போனதை நம்மளால் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. எனவே நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களையும் கண்காணித்து அதிகபட்ச தண்டனை வழங்குவதையும் தாண்டி சிறையை வேறு மாநிலத்திற்கு மாற்றி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கணும். 9 பேர்த்தையும் ஒரே ஜெயிலில் வைப்பது என்ற நடைமுறையை மாற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜெயில் என்ற முறையை கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செத்தது ஒரே குடும்பத்தில் தந்தையும் மகனும். அதிகாரம் கையில் இருக்குங்கிற ஒரே காரணத்தை வச்சு அடிச்சே கொன்ன காவல்துறைக்கு நீதிமன்றம் தகுந்த பரிசை வழங்க வேண்டும். இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் எதிரான தீர்ப்பு இல்லைங்க. காவல்துறையில் சிறந்த மனிதர்கள், நல்ல குணம் கொண்டவர்கள், சிறந்த பணியாளர்கள் என மக்களோடு அன்பாக பழகக்கூடியவர்கள் நிறைய பேர் உள்ளனர். சில மிருகங்களால் அந்த துறைக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. மற்றபடி காவல்துறையில் சிறப்பாக பணி செய்யும் நிறைய பேர் நம்மளால் பார்க்குறோம். எனவே இந்த குற்றவாளிக்கு கடும் தண்டனைகளை நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். அந்த குடும்பம் பட்ட துயரத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதற்கு ஏற்றவாறு நீதிமன்றம் தண்டனை வழங்க வேண்டும் என்பதே நமது கோரிக்கை. நன்றி.